நம்ம ஐஷு பாப்பாவுக்காக தீபன் தீபிகா 2 பேரும் திரும்ப இணைய போகிறாங்க, ஒரே வீட்டில் இருக்க போகிறாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இப்போ ஐஸ்வர்யா ஓரளவு கிளியர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதால டாக்டரை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதற்கு இடையில ஐஸ்வர்யா கிட்ட தீபிகா பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா பேசாமல் முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதால அந்த சமயத்தில் தீபன் வராங்க. தீபன் கிட்ட கோவப்படுறாங்க. நீ தான் என் பொண்ணை பேச விடாமல் வச்சிருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தீபனுக்கு வேற வழியே இல்லை, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நீ நல்லா படித்தவ தானே, கோல்டு மெடலாம் வாங்கியிருக்க, இவ்வளோ ஒரு கேவலமாக நடந்துக்கிறிய, அந்த குழந்தைக்கும் கேவலமாக இருக்குது, எனக்கும் அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ எனக்கு ஒரு நல்ல மனைவியாக இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவா இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ டாக்டர் ஐஸ்வர்யா கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் ஐஸ்வர்யா கிட்ட தனியாக பேசுகிறாங்க. தனியாக பேசுகிறப்ப தான் ஐஸ்வர்யா மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்கிறாங்க. எல்லாருக்கும் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் இருக்கிறாங்க. ஆனால் நான் நைட்டு தினமும் தூங்கும்போது அழுதுகிட்டே தான் தூங்குவேன். எனக்கு டேடி என் கூட இல்லை அப்படிங்கிறது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டு வெண்பாவுக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த விஷயத்தை இப்போ தீபிகா வெளியில் நின்று கேட்டுக்கிறாங்க. அவங்களுமே கொஞ்சம் ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க. இப்போ டாக்டர் தீபிகா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் வேறு எதுவும் பண்ணணுமா, மெடிசின்ஸ் எதுவும் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ ஐஸ்வர்யாவுக்கு எந்த ஒரு மெடிசனும் தேவையில்லை, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாலுமே அந்த குழந்தைக்காக நீங்கள் 2 பேருமே சமாதானமாக இருக்கிற மாதிரி நடிங்க, ஒரே வீட்டில் இருக்க ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் இந்த குழந்தையோட மனநிலை சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தீபிகாவுக்கு என்ன பேசுறது அப்படிங்கிறதே தெரியலை. இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அப்படியெல்லாம் சொல்லலை. சரிங்க டாக்டர், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதில் இருந்து இனி வரக்கூடிய நாட்களில் தீபன் தீபிகா 2 பேருமே ஒரே வீட்டில் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் எவ்வளோ பேர் இதை விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.